அன்பான தேச மக்களுக்கு வணக்கம். நம்முடைய நாட்டில் இப்போது தேர்தல் கமிஷன் செய்த தவறுகளை அநேக பத்திரிகைகளும் சேனல்களும் வெளியிட்டு வருகின்றன. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆக நம்ம நாட்டில் உண்மை முழுவதுமாக இல்லாததினால் இனிமேல் உள்ள காலத்தில் முக்கியமான பொறுப்புகளை கண்காணிக்கும் பொறுப்பை இட்டலி, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நல்ல நாடுகளில் உள்ள கவர்மெண்ட் பொறுப்பு எடுக்கக்கூடிய ஸ்தாபனங்களையோ அல்லது முக்கியமான கம்பெனிகளுடைய கண்காணிப்பில் கான்ட்ராக்ட் பேஸில் விடலாம். ஏனென்றால் நம்முடைய நாட்டில் உண்மையுள்ள ஸ்தாபனம், உண்மையுள்ளவர்கள் என்று ஏதோ 1-2 தனி நபர்கள் இருப்பார்கள் கண்டிப்பாக. ஆனால் ஒரு அமைப்பு ரீதியாக எதையும் உண்மையாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆதலால் இப்படிப்பட்ட முழுமையாக இந்த தரவுகள், அதாவது டேட்டாஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு, சில வகையான முக்கியமான இதை கண்காணிக்கிறதுக்கு நாம் ஒன்றும் வெட்கப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்மிடத்தில் உள்ள மெக்கானிசமும் சரியில்லை, அதே சமயத்தில் நமக்கு டெக்னாலஜி வைஸாகவும் சரியான ஒரு அமைப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. ஆட்களையும் யாரையுமே நம்ப முடியல. தாயை பிள்ளைகள் நம்ப முடியாத அளவுக்கு ஆயிட்டுது. ஆக தயவுசெய்து நான் சொல்கிறேன், வெட்கப்பட வேண்டாம். முக்கியமான பொறுப்புகளை கண்காணிக்கிறதுக்கு நல்ல கண்ட்ரியான சில கண்ட்ரிகள், ஜெர்மன், ரஷ்யா, இட்டலி, பிரான்ஸ் போன்ற கண்ட்ரிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நாம் நம்பி இருக்கலாம். இங்கே ஒரு நல்ல சுபிட்சம் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா அவங்க வித்தியாசமாக செய்து காமிப்பாங்க, நம்முடைய முன்னேற்றத்துக்கு வழியையும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது இலவசமாகவே சில காரியங்களை செய்து கொடுப்பாங்க நிச்சயமாக. ஏன்னா நம்ம நாட்டில் பொருள் இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை பயன்படுத்த தெரியாதபடி வீணாக்கிறதுக்கும் தான் நாம் இன்னும் இருந்துகிட்ருக்கோம். நமக்கு போதிய இது இல்லை, ஞானம் உள்ள சண்டை போடுறது, எந்த அமைப்புலேயும் சண்டை போடுறதும் ஒன்றுக்கொன்று இது தவறாக கருத்தை பரிமாறுறதும் தான் நடந்துகிட்ருக்கு. ஆகவே இது தப்பு இல்லை, நீங்கள் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த இதை பிரதமர் கையில் எடுத்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். எடுத்து மற்ற கண்ட்ரிகளிடத்தில் பேசி பொறுப்பை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நம்ம நாட்டில் அவங்க சரியானதை செய்து முடிப்பாங்க. சமயங்களுக்கு இலவசமாகவே இதை கூட செய்து தருவாங்க. ஏன்னா நமக்கு டெக்னாலஜி வைஸாகவும் சரியில்லை, உண்மையும் இல்லைங்கிறத அவங்களும் புரிஞ்சு தான் வச்சுருப்பாங்க. தயவுசெய்து இதை யோசிங்க. நன்றி.